ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம துபாயில் வந்து நோம்பு வந்து 23 ஆகிடுச்சு. நம்ம ஊரில் 22. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரூமில் பண்ணது வெங்காய பக்கோடா, அதுக்கப்புறம் ஒரு தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு மோர், அப்புறம் வந்து பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு, இதெல்லாமே பள்ளிவாசலில் கொடுத்தாங்க. பக்கோடா மட்டும் தான் நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹரீஸு, வேறு லெவலுங்க. அதுவும் அந்த ஆட்டுக்கறி மீட்டும் அந்த கோதுமையும் போட்டு அப்படியே ஜூஸியாக இருந்துச்சு. வேறு லெவலுங்க. சாப்பிட்றதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. நாக்கு ஊறுது எச்சில். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி வாங்கினேன். அதுவும் பள்ளியில் தான் கொடுத்தாங்க. பிரியாணின்னு சொல்ல மந்தி. இங்கே எல்லாத்துக்குமே பிரியாணி தான் சொல்லுவாங்க. மந்தி கொடுத்தாலும் பிரியாணி தான்பாங்க. ஆனால் நம்ம ஊர் பிரியாணி மாதிரில இங்கே கொஞ்சம் ஸ்பைஸெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு ஹரீஸ் தான் ரொம்ப பிடிச்சி. ஹரீஸும் அதுக்கப்புறம் ஊரில் ஹலீமும் ஒன்றான்னு எனக்கு தெரில. இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்ச எம்டி ஹக்கீமை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு கண்டிப்பாக எனக்கு முக்கியம்.